தனித்து போட்டியிட்டு பாஜக தன்னை விட அதிக வாக்குகள் எடுத்தால் கட்சியை கலைப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருந்தார். சீமானின் இந்த கருத்து குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், கட்சியை கலைக்க தயாராக இருங்கள் என சீமானுக்கு பதிலளித்துள்ளார். தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில் ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம், எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் புரட்சியானது இந்த தேர்தலில் நடைபெற இருக்கிறது. 4ஆம் தேதி அது நாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாட்டிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை நாங்கள் டெல்லிக்கு சமர்ப்பிப்போம். தேர்தலுக்கு முன்னாடி 400 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு நான் 5 பேஸோட சொல்லியிருக்கிறேன். அதாவது 5 பேஸில் நேற்று எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பேட்டியில். அதாவது இந்த 5 பேஸ் எலெக்ஷனில் மட்டுமே 310 தொகுதிக்கு மேலே நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். 400 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் இந்த 7 பேஸும் முடிகிறதுக்குள்ள 400க்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். அது அவருடைய கனவு, பகல் கனவாக தான் இருக்க போகிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் 40 இடங்கள்ல கூட ஜெயிக்க போறதில்ல. திமுகவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறாரு. ஆனால் இதுக்கு நான் 3 நாளாக தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பொய்யை சொல்லக்கூடாது. ஒரு முதலமைச்சருக்கு பொய் சொல்வது அழகல்ல. ஒரு முதலமைச்சர் மக்கள் மத்தியில் பிரதமர் அவர்கள் பேசாத ஒன்றை பேசி, அதாவது அவராக பேசுனதா திருச்சி சொல்லுவது ஒரு முதலமைச்சருக்கான அழகு கிடையாது. பிரதமர் என்ன பேசினார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது. அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு. நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.